இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக ஜோதிட மாமணி வாஸ்து சாம்ராட் திரு பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் நமக்கு நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தி வணங்குகிறேன். ஓம் சோம் சரணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சோ நமகா. சொல்லுங்கள். பொதுவாக பல பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அஷ்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பயம் வந்துடும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த காலகட்டம் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் திருமணம் செய்தால் நிச்சயமாக திருமணம் வந்துட்டு கைகூடி வர்றது ரொம்ப கஷ்டம், விவாகரத்துகள் அதிகமாகும்ன்றாங்க. அது நிஜமா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். ஸோ நிறையா பேருக்கு கார்த்திகை தீபத்தினைக்கு என்ன பண்ணணும், விளக்கேற்றலுன்னு தெரியும். இன்றைக்கி மாலை நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 விளக்கோ 3 விளக்கோ 5 விளக்கோ வாசலில் ஏற்றி வைங்க, கேட்டுக்கிட்ட ஏற்றி வைங்க. நாளைக்கும் விளக்கேற்றுங்க. நாளை மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து 3 சிவாலயங்களில் காலையில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடுங்க. சாயந்தர நேரத்தில் சுருக்கமாக சொல்லிடுறேன். சாயந்தர நேரத்தில் நீங்கள் வழக்கம் போல் எப்பவும் போல் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே உளுந்துக்கும் முருகனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதை இன்னொரு முறை சொல்கிறேன் ஆக்சுவலாக. அதனால் உளுந்தில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பலகாரம் பண்ணி வைத்து வழிபட்டு முருகனை வழிபட்டு இந்த வருஷம் ஆக்சுவலாக உங்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். இது இறை கொடுத்த உத்தரவு. இதை பதிவு பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் கேட்டிங்க அஷ்டமத்து சனி. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. 30 வருஷத்துக்குள்ளே 30 வயசுக்குள்ளே 15 வருஷம் சனி நடக்கும். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி. 60 வயசுக்குள்ளே 30 வருஷம் நடக்கும். நீங்கள் அப்படி சனி பகவான் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எல்லாருக்குமே படிக்கிற வயசில் வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பெரும்பாலான நேரத்தில் திருமண வயசுலேயே அது இருக்க தான் செய்யும். நீங்கள் 10 திருமணம் நடக்குதுன்னா 9 திருமணம் வந்து கண்டிப்பாக அஷ்டமத்து சனியிலோ 7.5 சனியிலோ கண்டக சனியிலோ தான் நடக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். திருமணமானவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இனிமேல் வரதையெல்லாம் சொல்ல, முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வேறு யாருக்காவது உங்கள் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் பாருங்கள், இந்த காலகட்டத்திலாம் திருமணமே நடந்திருக்கும். விவாகரத்துக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா தவறான புரிதல் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து விவாகரத்துக்கான காரணம் வந்து உங்கள் கிரகநிலைகளில் வந்து முக்கியமாக இருக்கிறது வந்து செவ்வாய் சனி, அடுத்தது வந்து சுக்கிரன் குரு. இந்த 4 கிரகங்கள் தான் விவாகரத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். நீங்கள் தவறாக ராகுக்கு எதுன்னு புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த 4 கிரகங்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாத நட்சத்திரங்களில் 7ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சம்மந்தப்பட்டோ இது மாதிரி ஒரு நட்சத்திர சாரங்களில் இருக்கும்போது விவாகரத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே ஒரு காலத்தில் இருந்த மன அமைப்பானது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மன அமைப்பு தான். ஆக்சுவலாக ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவில் வந்து ஒரு மனிதன் படுத்திருக்க அமைப்பு தான். நீங்கள் நல்லா தேவத்துக்குள்ளே தெய்வத்தை காணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் படுத்திருக்க தான் ஆலயத்தோட அமைப்பு. ஆக்சுவலாக நம்மளால் உள்ளுக்குள்ளே உள்ளதை உணர முடியாதனால தான் அடிக்கடி நான் ஒரு சித்தர் பாடலில் சொல்லுவேன், உள்ளமே பெருங்கோயில் உன்னிடமே ஆலயம் தெல்ல தெளிந்தான் இருக்குது சீவனே சிவலிங்கம்னு. நம்ம உணர முடியாமல் அந்த சக்தியை அடையிறதுக்காக தான் ஆலயங்களுக்கு போகிறோமே தவிர, நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் சித்தர்களோ பெரிய மகான்களோ அடிக்கடி எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் நீங்கள் பார்த்துக்க முடியாது, கேள்விப்பட்டிருக்கவும் முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்க கடவுளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே கடவுள் இருக்குது. எப்படி நமக்கு செல்ஃப் ஹீலிங் பவர் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி கண்டக சனிக்கும் வாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பல அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அந்த நேரத்தில் நடக்கிற தசாபுக்திகள் உங்களுக்கு கெடுதலை படமும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க 7.5 சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி. நீங்கள் எங்கே வந்து ஒரு ஜாதகம் பார்த்தா எடுத்தோன்னே உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஜோதிடத்தை சரியாக உணராதவர்களாக தான் இருக்கணும். ஜோதிடம் தெரியாதவங்க தான் அதை சொல்லுவாங்க. குருஜி சொல்லுவார் வந்து இந்த மாதிரி அஷ்டம சனி கண்டக சனி பற்றி ஒரு ஜோதிடர் அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அவரோட ஜாதகமே பார்க்கக்கூடாது அப்படின்றார். ஆக்சுவலாக ஏன்னா 30 வருஷம் அதான் இருக்க போகுது. அப்போ ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் 100 வருஷம் வளர்ந்துக்கிட்டு இருக்க நிறுவனங்கள் எப்படி வளரும்? அதில் பாதிக்கப்படுறது அந்த ஆக்சுவலாக அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கப்புறம் கூட இதை வந்து பல முறை
நான் நிறையா சேனலில் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை தொலைக்காட்சியில். அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப அஷ்டம சனி கண்டக சனின்னு எடுத்தோன்னே அவங்க வாயில் வார்த்தை தான் வருது. அப்போ அவங்க அதை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையும் நடக்குது கெடுதல் அப்படின்னு சொல்லி. மற்றபடி விவாகரத்துக்கும் அஷ்டம சனிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. எப்படி பார்த்தாலும் ஒரு திருமண காலகட்டம்ன்றது அது அஷ்டமத்து சனியோ ஏதோ ஒரு சனி பெரும்பாலும் ஒரு டிரைவிங் கற்றுக்க போனால், ஒரு மொழி கற்றுக்க போனால், ஒரு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு பயணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே அந்த காலகட்டம் தான். ஓகே. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியும். நீங்கள் ஒரு வெளிநாடு பயணம் திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நடந்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுதான் உங்களை வந்து புது அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறது, ஒரு டிக்கெட்டை புக் பண்ண கற்றுக்கிற புது புது விஷயங்களை கற்றுக்க கூட அந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் கற்றுப்பீங்க பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக ஓகே. அதனால அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம புதுமையான விஷயங்களை கற்றுக்க உபயோகப்படுத்தணும்னு சொல்லி. கண்டிப்பாக. ஓகே. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சார். வணக்கம்மா. உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. குணசுந்தரி சார். குணசுந்தரி. ஆமாம் சார். ஆமாம், ஏற்கனவே பார்த்துருக்கீங்களோ? இல்ல சார். சரி, உங்கள் கேள்வி என்னம்மா? ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு சார். சரிம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? சார் வீட்டில் என்ன எது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. எதை தொட்டாலும் அது ஒரு இதுக்கே முன்னேற்றத்துக்கே வர மாட்டேது சார். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேள்வி வந்து நீங்கள் ஏதோ லைன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்கள் கேள்வியிலே ஒரு தெளிவே கிடையாது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் ஒரு தெளிவு கிடையாது. எல்லாட்டையும் நிறையா பேசுவீங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்களே தவிர என்ன ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு இதுதான் பணம் தான் பிரச்சனை, இல்லை எனக்கு கடன் தான் பிரச்சனை, இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் தான் ஆகலை அப்படின்னு சொல்கிறது ஓகே. சரி, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் தடங்கள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கே, பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் கடலூரில் இருக்கீங்க, தேய்பிரை அஷ்டமி, அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி, அமாவாசை, இந்த தினங்களில் போய் தொடர்ந்து பைரவர் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. இந்த காலத்தில் வந்து நீங்கள் பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். காலை வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம். உங்க பெயர் என்ன சார்? சார் நீங்க டிவி குறைச்சிடுங்க சார், டிவி பார்த்து பேச வேண்டாம். மேடம் சொல்லுங்க மேடம். உங்க பெயர் என்ன சார்? விவேகானந்தன் மேடம். ஆம்பூர் விவேகானந்தன் மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி டிவி இருக்க ரூமை விட்டு பக்கத்து ரூமுக்கு வந்து பேசலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்வி என்ன கேள்வி சார்? சொல்லுங்க சார். வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க வளமுடன் குருஜி. சொல்லுங்க, என்ன உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. சார் தொழில் சிறப்பு என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன போகணும், என்ன கோயில் போன சிறப்பு ஐயா? அது இப்படி இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஹார்ட்வேர் ஐட்டம் வச்சிருக்கோம். ஹார்ட்வேர் மாட்டுக்கயிறு, சிமெண்ட் ஹார்ட்வேர். சிமெண்ட் பண்ண முடியல ஐயா. சரி, ஹார்ட்வேர் ஐட்டம் மட்டும். கடன் கொடுக்குறீங்க, கடன் வசூலாக மாட்டேங்குது, அடுத்தது உங்களால கடனை தீர்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அப்படித்தானே இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதான் குருஜி, நீங்க அதான் குருஜி உங்களுடைய. ஆமா 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 ஆமா. சரி, ஓகே. நீங்கள் வந்து கடன் கொடுக்குறத முதல்ல குறைங்க உங்கள் தொழிலில். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு இந்த நீங்கள் கேட்குற நேரத்துக்கு சரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தொழிலில் வந்து உங்களை திசாபுத்திகள் சரியில்லாத போது இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்குறதையும் குறைச்சி பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை இரவு 7 to 8 மணிக்குள்ளே சிவாலயம் சென்று சிவனை வழிபடுங்க, நிறையா மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் பொருளுக்குரிய கிரகம் வந்து சனியும் சுக்கிரனும். அதனால் சனி பகவானையும் சுக்கிரனையும் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரரையும், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தில் சுக்கிரனுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. எளிமையான பரிகாரம், இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தரும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்.
திருமணத்துக்கும் அஷ்டம சனிக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசும்போது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ராகு கேதுக்கும் திருமணத்துக்குமே சந்தேகம் இல்லைன்னு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. பொதுவா திருமணம் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ராகு கேது தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ காலகஸ்தி போயிட்டு வான்றது ஜோதிடர் இல்லாம அடிப்படையா பல பேரே இப்போ ஒரு ஜென்ரல் அட்வைஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ராகு கேது தோஷம் இருந்துச்சுன்னா திருமணத்திலயும் தோஷம் இருக்கும், அந்த ஜாதகம் ஒத்து வராதுன்ற அளவுக்கு தான் பரவலான பேச்சு இருக்கு. அதுல அந்த அளவுக்கு உண்மை இல்லையா? கண்டிப்பாக கிடையவே கிடையாதும்மா. இதை பல முறை நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களை கேட்டு பாருங்கள், ராகு கேது தோஷத்தை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. 84, 82, 83க்கு அப்புறமா ஒரு சிலர் வந்து அதை நான் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து ஒரு வியாபார சம்பந்தமாக அந்த ராகு கேதுவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ராகு கேது முக்கியமான கிரகங்கள் தான். அதோட தசாபுத்திகளை மிகப்பெரிய கெடுதலை செய்கிறதுக்கு, மிகப்பெரிய நல்லதை செய்கிறதுக்கு, மிகப்பெரிய அளவில் வளர்த்து விடுறதுக்கும் அதுதான் காரணம் ஆக்சுவலாக. ஆனால் திருமணத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லக்னத்தில் ராகு 7ல் கேது, லக்னத்தில் கேது 7ல் ராகு, 2ல் ராகு 7ல், அது 2க்கு 8ல் வந்து கேது, 8ல் ராகு 2ல் வந்து கேது, இந்த மாதிரிலாம் இருந்தால் ராகு கேது தோஷம். அப்போ தோஷம் இருக்க ஜாதகத்தை தோஷம் இருக்க ஜாதகத்தோடு தான் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது சொன்னால் தான் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்குது, அப்படித்தான் அப்படிங்கிறத முழுசாக அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயந்தான், ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, மிளகா பொடி போட்டிங்க, கூடிருச்சு, காரம் கூடிருச்சு, அப்போ திருப்பி காரத்தை போடுவீங்களா? சரி, உங்கள் கான்செப்ட் படி வந்துடுவோம் ராகு கேது தான் தோஷம்னு சொல்லி இவங்க கான்செப்ட் படியே போயிடுவோம். அப்போ நீங்கள் ராகு கேது தோஷத்தோடு சேர்த்தா தோஷம் கூடுமா குறையுமா? கூடும். ராகு கேது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம். நிழல் கிரகம்னே சொல்லக்கூடாது, அது நிழல். அது வந்து பூமி வந்து சூரியன் சந்திரன் இந்த சுற்றுவட்ட பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு புள்ளி வந்து அசெண்டிங் நோடு ராகு, டிசெண்டிங் நோடு கேது. ஆக்சுவலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய டைம் எடுக்கும். ஒரு லைட்டு மேலே வந்து நீங்கள் ஒரு பேப்பரை போட்டிங்கன்னா எப்படி வெளிச்சம் குறையுமோ அது மாதிரி மற்ற கிரகத்தோட தன்மைகளோட இதை கூட்டி குறைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுக்கு உண்டு. டைரெக்டாக எந்த ஒரு ஜாதகத்துக்கும் திருமணத்தில் தோஷத்தை ஏற்படுத்தி விவாகரத்து பண்ணுறதுக்கு ராகு கேது காரணமே கிடையாது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்கள் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடங்கிற மாதிரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு விபத்தில் ஒருத்தர் இறந்து போகிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து பஸ்ஸு மோதிடுச்சு, ஆட்டோ மோதிடுச்சு, பைக்கு மோதிடுச்சு தான் சொல்கிறோம். விதி முடிஞ்சிருச்சு அதனால் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் விட்டுறதில்ல. ப்ராக்டிக்கலாக பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினாக விவாகரத்து திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு அப்படின்னா, இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி கணவன் மனைவி சண்டை போட்டுட்ருக்கீங்க, அடிக்கடி வார்த்தைகள் வந்து இதுவாகிட்டுருக்குன்னா, கண்டிப்பாக உங்கள் 12ல் சனியோ, இல்லை 12ஆம் இடத்துல செவ்வாயோ, இல்லை செவ்வாய் சனி சேர்க்கையோ, இல்லை சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையோ, இல்லை இப்போ செவ்வாயோட வந்து இது சூரியன் சேர்க்கையோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ராகு கேது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் குருவோடு சேரும்போது ஒரு தன்மை, செவ்வாயோடு சேரும்போது என்ன பண்ணுது, அந்த கிரகத்தோட சுபத்தன்மையை குறைச்சிருது. அது சுபத்தன்மையை குறைக்க கூட்ட எப்படி ஒரு பேப்பர் போட்டால் இன்னும் 2வது பேப்பர் போட்டால் 3வது பேப்பர் போட்டால் எப்படி இல்லை வெளிச்சம் வந்து மங்கலாக வருதோ, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ராகு கேது வந்து கூட்டி குறைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் ராகு தசை கேது தசையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ராகு வந்து குரு சாரத்துலேயோ சுக்கிரன் சாரத்துலேயோ புதன் சாரத்துலேயோ இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்தது சனி புக்தியை தவிர. மற்ற புக்தியில் எல்லாத்துமே நல்ல வளர்ச்சியை கொடுத்தது. இப்போ வந்து ராகு எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலுமே முதல்ல அது பாதிக்கிறது உடல் நலத்தை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண சம்பந்தமான பாதிப்பு வந்து திசா புத்திகள் நடத்துது. ராகு திசை கேது திசை நடத்துது. இதை வந்து இப்போ சரி, அப்புறம் இப்போ வந்து அதை பாம்புக்கு அதையும் சம்மந்தப்படுத்திட்டாங்க. ஏன் தேளோட சம்மந்தப்படுத்தக்கூடாதா, ஏன் பூரானோட சம்மந்தப்படுத்தக்கூடாதா? இதை நீங்கள் விநாயகராவில் அர்த்தத்தோடு படித்தீங்கன்னாவே புரியும். நம்ம உடம்புல வந்து உட்சுவாசம்ங்கிறது கேது, வெளி சுவாசம்ங்கிறது ராகு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆக்சுவலாக இந்த சுவாச அமைப்பு வந்து பாம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால தான் நீங்கள் மருத்துவத்தில் கூட பாம்பு வடிவத்தை போடுறாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் 5 கோஷங்கள் தான் நீங்கள் கருமாரியம்மன் தலையில் இருக்கக்கூடிய பாம்பு. அண்டமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லிட்டு 5 கோஷங்களை குறிக்கக்கூடியது. நாகாத்தம்மன் ஒரு அம்மன், அது வந்து காத்த அம்மன், இதுதான் நாகாத்தம்மன். இவங்க உடனே பாம்புக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்துறது. பாம்பு பாலையும் குடிக்காது, முட்டையும் சாப்பிடாது. அது பல்லையும் பூரானையும் அதையும் இதையும் இந்த உயிருள்ள பிராணிகளை தான் சாப்பிடும். செத்த பிராணிகளை கூட அது சாப்பிடாது. ஆக்சுவலாக இவங்க அதை சம்மந்தப்படுத்தி பாம்பை வந்து ஜாதகத்தோடு சம்மந்தப்படுத்தி
பாம்பை அடித்தா, அதாவது இப்போ பிராணிகளை அடிக்கிறது வந்து பாவம், அது விஷயம். அடித்ததுனால உனக்கு தோஷம் வந்துடுச்சுன்னு சொல்கிறது, இது மாதிரியெல்லாம் பண்ணி இது மாதிரி ஒரு இதை உருவாக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ராகுக்கு எதுக்கும் விவாகரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த ராகு சில கிரகங்களோட இப்போ சுக்கிரனோட சம்மந்தப்படுதா, அப்போ வந்து என்ன பண்ணும், சுக்கிரனுடைய சுபத்தன்மையை குறைச்ச உடனே சண்டை சச்சரவு வர ஆரம்பிக்குது. தான் அதில் அடிப்படை உண்மை. திருமணமாக போகிற காலகட்டம் அப்போ இருக்கக்கூடிய ராகு கேது தோஷமா இல்லைனா வந்துட்டு சனி தோஷமோ இது மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம். அடுத்து வாஸ்துவை பெரும் குறையாக சொல்லுவாங்க. இந்த வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா திருமணம் கை கூடலாம், ஆனால் அந்த வீட்டில் வேற ஒரு திருமணமும் கை கூட்டிருக்கும். அவங்க அக்காக்கோ அவங்க அண்ணனுக்கோ கை கூடியிருக்கும், அடுத்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் கை கூடாமல் இருக்கும். அப்படின்னா எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனே வர முடியல. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அப்படின்னா வாஸ்து தான் குறையா, வீடை மாற்றிட்டா கல்யாணம் ஆகிடுமா? அது எப்படி சார் அது அந்த ஃபார்முலேஷன்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாஸ்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து தவறாக தான் ரீச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு டைமில் வந்து வாஸ்து வந்து என்னென்ன யாருக்கும் தெரியாது. இப்போ வந்து வாஸ்து தவறாக ரீச் ஆகிருக்கு. இங்கே பாத்ரூம் வரக்கூடாது, இங்கே பாத்ரூம் வரலாம், இங்கே பெட்ரூம் வரக்கூடாது, இங்கே பெட்ரூம் வரலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் மட்டும் பேசிக்காக வச்சுருக்காங்க. அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. அவங்க பண்ணுற தொழிலை பொறுத்து கூட சில நுணுக்கங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். தவறான ஒரு வாஸ்து கூட சில நேரத்தில் வந்து மிக நன்மைகளை செய்யும். இப்போ பாருங்கள், வந்து தங்கத்துக்குள்ளே செம்பு இருக்குது, நல்லதுக்குள்ளே ஒரு கெட்டது செம்பு கெட்டது இல்லை, பட் நல்லதுக்குள்ளே ஒரு இது இருக்குது பாருங்கள். அது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக திருமண தடைக்கு வந்து வாஸ்து வந்து மட்டும்தான் காரணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கேயாவது ஒன்று இருக்கலாம் மேபி, அவ்வளோதானே தவிர மற்றபடி வாஸ்து குறைபாடு மட்டுமே திருமண தடையெல்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது கூட்டுக்கருமான்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் குறைபாடு இருக்கும்போது அந்த குறைபாடுடைய வீட்டில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதானே தவிர டைரெக்டாக வாஸ்து வந்து திருமணத்தை பாதிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்துக்கு இப்போ நீங்கள் ஈசானியத்தில் நார்த் ஈஸ்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே தான் கணவன் மனைவி படுத்து உறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக 10 நாளில் 8 நாள் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிரகநிலைகளில் வந்து கண்டிப்பாக சில தவறுகள் இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று வந்து கூட்டு கர்மாவாக இயங்குது. நீங்கள் திருமணம் ஆகாத ஒரு பையனோ பொண்ணோ சரியாக ஒரு அலையன்ஸ் வரலை அப்படின்னா ஜாதகத்துலேயும் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னா அதுக்குரிய வழிபாடுகளை செஞ்சுட்டு வாயு மூலையில் உள்ள பெட்ரூமில், நார்த் வெஸ்ட்டில் உள்ள பெட்ரூமில் அவங்க படுத்து உறங்கினாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சின்ன குறிப்பு தான். இதில் நிறைய மூலமட்டம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, அளவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது வாஸ்துவில். இவங்க பொதுவாக ஒரு 10-15 கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு நான் வாஸ்துப்படி வீடு கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல பூமி ரொம்ப முக்கியம். அதில் சல்லியம் இருந்தால் என்ன மாதிரி கெடுதல் வேணாலும் உடனே நடக்கும். வாஸ்து கூட பொறுமையாக நின்று நிதானமாக ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் பூமியில் உள்ள தோஷம் மாதிரி உடனே கெடுக்கிறது. நீங்கள் போட்டிருப்பாங்க ஹைவேஸில் விபத்து நடக்கும் பகுதி அங்கே ஒன்றுமே இருக்காது பார்க்குறது, இங்கே எப்படின்னா விபத்து நடக்கும்னு தோணும். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு என்ன காரணம்னா உங்களுக்கு பூமியில் உள்ள தோஷம் அந்த இடத்துல விபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் அதை கரெக்டாக பார்த்து முதல்ல பூமி கரெக்டாக இருந்தால் தான் அப்புறம் வாஸ்துவோட பயனே நம்ம அடைய முடியுங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக ஓகே சார், இந்த சல்லிய தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுமா சார்? அதுக்குன்னு ஒரு பரிசோதனை இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மண் ஒரு 3 அடி ஆழத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்தோ, இல்லை நல்ல வாசி யோகம் வந்து நான் சொல்லக்கூடிய வாசி யோகம் அப்பு பிருத்திவி வாயு தேயு ஆகாயம் இந்த 5ஐ உணரக்கூடிய வாசி யோகம் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த பூமியில் சல்லியம் இருக்குன்னு. இல்லைன்னா ஒரிஜினல் மண் 3 அடி ஆழத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து சில 2-3 மூலிகைகள் இருக்குது, அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள். அது பேர் சொல்ல உடனே அதை மிகப்படுத்தி பேசி எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணுவாங்க. அதை வந்து அதோடைய சார் எடுத்து அதில் ஊற்றிட்டு வச்சோம்னா ஒரு 4 or 5 hours மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பூமியில் சல்லியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக குறைஞ்சது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சல்லியம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், இந்த வாஸ்து தோஷம் அதுவும் ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும், ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட திருமண பொருத்தம், திருமணம் அது மாதிரி கைகூடலைன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் எங்களுக்கு ஒரு மித்து இருந்தது, அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றிம்மா. நான் வந்து நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து திருச்சியில் இருப்பேன். ஒரு மத்தியானம் ஒரு 4-5 மணி வரையிலும் இருப்பேன் திருச்சியில் ஹோட்டல் ரம்யாஸில். அதுக்கப்புறம் வெளியூர் கிளம்பிட்டு திரும்ப சென்னைக்கு வர புதன் வியாழன் ஆகும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும், நல்ல கேள்விகள் கேட்ட உங்களுக்கும், நல்ல வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் நிர்வாகத்தினருக்கும், ஊழியர்களுக்கும்,
என் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கக்கூடிய நம்மளது நேயர்களுக்கும், அது மாதிரி வந்து என்னுடைய அன்னைக்கும், அவளால் தான் எல்லாமே நடக்குது, அவளுடைய இதுதான் எல்லாமே. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தான் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய ராசி பலனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம்.